Hi friends, welcome to Chennai food. வெண்டைக்காயை வச்சு எப்பவுமே பொரியல் சாம்பார் இந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அதை வச்சு வெண்டைக்காய் ரைஸ் ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதிக மருத்துவ குணம் உள்ள வெண்டைக்காயை வச்சு ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க, பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். கடுகு உளுந்து சீரகம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு உளுந்து எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள், பொன்னிறமாக வந்திருக்குது. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும், நம்ம பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறதுனால சட்டுனே வதங்கிடும். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்ச வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி பொடியாக மெலிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை தண்ணி தெளித்து வேக விட மாட்டோம், எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெண்டைக்காயை முழுசாக கழுவிட்டு காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள், இல்லைனா குழகுழப்பு இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி விடணுங்க. நம்ம வதக்கல்லையே அந்த வெண்டைக்காய் நல்லா வெந்து சுருங்கி வரும். வெண்டைக்காயை நான் 5 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கேங்க. பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சேர்க்கும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. காரத்துக்காக நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வெண்டைக்காயும் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன சாதம் சாப்பிட்றீங்களோ, பச்சரிசி சாதம், புழுங்கலரிசி சாதம், இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதத்தையே கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசியை தான் வேக வச்சு நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துருக்கிறேன். இந்த ரைஸை தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். ரைஸை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி விட்டுக்கலாம், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதையும் தூவிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் சேர்த்து விட்ட இந்த பாஸ்மதி ரைஸ் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரைஸும் உடையில ரொம்ப சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதுக்காக பாஸ்மதி அரிசி தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு அரிசியே கூட வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் உதிரியாக சேர்த்துக்கோங்க, நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான சூப்பரான வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா எப்பவும் ஒரே மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வச்சு செஞ்சு கொடுக்கும் பொழுது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் வந்து மூளை வளர்ச்சிக்கு தேவையான நிறைய மருத்துவ குணங்கள் அந்த வெண்டைக்காயில் அடங்கி இருக்குது. அதுலேயும் வளர்கிற குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். அதை நம்ம பொரியலாக செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரைஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெண்டைக்காய் சாதத்தை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் சாதம் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி ரைஸ் செய்யாமல் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.